வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ரசகுல்லா பண்ண போகிறோம். ரசகுல்லா வந்து இந்த வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் இது. அதில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து லெமன் போட்டு வச்சுருக்கோம். இது மாதிரி ஆயிருக்கு. இது வடிச்சுட்டுலாம் இந்த துணி போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம இந்த தண்ணி எடுத்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம சூப் பண்ணும்போது, அப்புறம் வந்து இந்த ஏர் வாஷ் பண்ணும்போது ஒரு 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 கப்பில் எடுத்துகிட்டு அதில் ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஷாம்பு போட்டு டைல்யூட் பண்ணி அதை ஹேருக்கு போடலாம். அப்புறம் ஷீக்காப்பொடி யூஸ் பண்ணுறோன்னாக்கா அது தகுந்தபடி இதை வேஸ்ட் பண்ணாமல் இது நல்ல சத்து தண்ணி. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நாங்கள் இந்த ஒரு கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அந்த எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த பன்னீர் வந்து இதில் வந்து ஒரு 3/4 கப்பு இருக்குது. அதனால் சர்க்கரை வந்து நாங்கள் ஒரு கப்பு போட்டுக்கிறோம். இப்போ சிரப்பு பண்ணுறோம், சுகர் சிரப்பு. அதில் வந்து குங்குமப்பூ போட்டு வச்சுருந்தேன். இந்த சர்க்கரையில் இந்த சிரப்பு பண்ணிக்கலாம். ஆனால் அது கரையட்டும். இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா, இந்த பன்னீர்லாம் வந்து இது வந்து இதில் வந்திருக்குது. வந்து நான் பிசைஞ்சிட்டேன். இப்போ உருண்டை உருட்டிக்கலாம். அதை சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம். வெடிப்பு இல்லாமல் நம்ம உருட்டிக்கலாம். இது வந்து ரெடி ஆகிடுது. இது ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். அது நம்ம ஒவ்வொரு உருண்டையாக அதில் போட்டுன்னு வந்துடலாம். சரியாக இருக்கும். அது ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இல்லைனா வந்து ஆறினோன்னு நம்ம அதில் வந்து கொஞ்சம் அந்த வெனிலா எசன்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கிறோம். இது வந்து ஒரு பிசுக்கு இந்த இருந்தால் போதும். இதை நம்ம உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுன்னு வந்துடலாம். இப்போ பண்ணிட்டுருக்கோம். கொஞ்சமாக தான் இருக்குது ரசகுல்லா நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து ஜீரா மீந்ததுன்னா அதை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ சம்மர் ஆரம்பிச்சிடுது. இந்த சிரப்பை வந்து நம்ம அழகாக எடுத்து மீதி இருந்ததுன்னா எடுத்து வச்சுட்டோன்னா லெமன் ஜூஸ்லாம் பண்ணும்போது இந்த ஜூஸ் எல்லாம் லெமன் ஜூஸ் பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த சிரப்பை வந்து 2 ஸ்பூன் போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டோன்னா அது வேஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும் அந்த சக்கரைப்பாகு. அப்புறம் இந்த சாலட்டு நம்ம இந்த ஃப்ரூட் சாலட் பண்ணும்போது அந்த 2 ஸ்பூன் இது மேலே போட்டுட்டோன்னா நல்லாயிருக்கும். இதில் வந்து நாங்கள் 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து இதில் ஒரு 12 உருண்டை வந்திருக்கு. இந்த நல்லா ரசகுல்லா ஜோராக ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம போட்டதுக்கு இப்போ பாருங்க சைஸ் பெருசாகிட்டு போகுது. சுகர் வந்து நல்லா ஊறிக்கணும், அதுதான் மெயின். அது குங்குமப்பூ போட்டதுனால நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ரசகுல்லா ரெடி ஆகிடுது. பாருங்க நம்ம என்ன சைஸில் போட்டிருந்தோம். இப்போ நல்லா உருண்டையெல்லாம் நல்லா பெருசாக எடுத்து இப்போ உள்ளே வந்து இந்த சக்கரை பாகில் நல்லா அது ஊறிடுது. இப்போ ஹாட்டாக வேணாலும் ஹாட்டாக சர்வ் பண்ணிடலாம், கோல்டாக வேணாலும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுத்தோன்னா ஜம்முன்னு இருக்கும். ஐஸ்கிரீமோட சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரூட் சாலட் ஐஸ்கிரீமோட. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுட சுட ரசகுல்லா ரெடி ஆகிடுது. பாருங்க சூப்பராக வந்திருக்கு. நான் சாப்பிட்டா ஜம்முன்னு இருக்கு ரசகுல்லா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.